ஒரு மனுஷன் எப்படி இல்லாமல் யோசிப்பான் அப்படின்னு உங்களை வியக்க வைக்கிற 3 மிட் நைட் தாட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம்னா அதை நம்ம மனசுக்குள்ளே பேசி தான் சிந்திக்க ஆரம்பிப்போம். அந்த பேசுகிற மொழி என்னவாக இருக்குன்னா ஒன்று தமிழாக இருக்கும், இல்லைனா அதர் லாங்குவேஜாக இருக்கும். ஆனால் மொழியே உருவாகாத காலகட்டத்தில், அதாவது பழைய காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா மொழியே உருவாகிருக்காதுல்ல. ஸோ அப்போ உள்ள மனுஷங்களாம் எப்படி சிந்திப்பாங்க, அப்படி சிந்திக்கும் போது அவங்க மனசுக்குள்ளே பேசுவாங்களா, அது எந்த மொழியில் பேசுவாங்க? ஸோ இப்போ நீங்கள் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் ஏன் நீங்கள் பிறக்கணும்? ஒன்று எதிர்காலத்தில் பிறந்திருக்கலாம், இல்லைனா கடந்த காலத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் ரெண்டுமே இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கரெக்டாக பிறக்கணும். ஸோ இது மிகப்பெரிய ஒரு கோயின்சிடென்ஸ்றாங்க. விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உள்ள டெக்னாலஜிலாம் அட்வான்ஸான டெக்னாலஜி அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜியே இருக்காது. ஸோ அவங்களெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா கற்கால மக்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி இன்னிலேருந்து அடுத்த 500, 1000 இல்லைனா பல்லாயிரம் வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகமாக டெக்னாலஜி தான் வளர்ந்துருக்கும்ல. ஸோ அப்போ அங்கே உள்ள மக்கள் இப்போ நம்ம வாழ்கிற இந்த ஒரு டெக்னாலஜியை பார்த்து என்னடா அவங்க என்ன கற்காலத்திலே இருக்காங்க அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்களா என்ன? அப்போ நம்மளும் ஒரு கற்கால மனுஷங்க தானா?